வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. ராகு கேது பெயர்ச்சி 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ராகு கேது பெயர்ச்சி வாக்கியப்படி 26/4/2025, திருக்கணிதப்படி 18/5/2025. ஒன்று மாறிடுச்சு, இல்லை மாறப்போகுது. ஆனால் ராகு கேது பெயர்ச்சி 2025 இருக்குது. இது மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது பகவான் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 3ஆம் இடம் வர்றார். ராகு பகவான் இது காலம் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 9ஆம் இடம் வந்துட்டார். இதுதான் நிலைப்பாடு. இப்போ பொதுவாக 3ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் அது நற்பலன். அதனால் ராகு கேது 3ஆம் இடத்துல இருக்கலாம், ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இப்போ கேது வராரு, ராகு 9ஆம் இடத்துக்கு வர்றார். 10ல் ராகு இருக்கும்போது பலாபலன் வேற, 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது பலாபலன்கள் வேற. இப்போ இந்த 9ஆம் இடத்துல ராகுவோட வாக்கியப்படி பஞ்சாங்கப்படி பார்த்தா அங்கே சனி பகவானும் இருக்காரு. 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சனி அங்கே தான் இருக்க போறார். அதுக்கப்புறம் தான் சனி பெயர்ச்சி, சனி பகவான் மீனத்துக்கு போறார். அப்போ இந்த 9ஆம் இடத்துல சனியோடு ராகு சேரும்போது சில இடைஞ்சல்களை, உபாதைகளை கொடுக்கும். அப்போது இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தகப்பனார் வழி உறவுகளை சொல்லும், தகப்பனாரை சொல்லும். அப்போ தந்தை வழி உறவுகளோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பூர்வீகத்தில் நம்ம சொந்த ஊருக்கு சில பேருக்கு போய் வர முடியாத நிலைமை ஏற்படும். உற்றார் உறவினர்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சரி, 3ஆம் இடத்து கேது அது என்ன சார், ஏதாவது நன்மை பண்ணுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 3ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய முயற்சியை சொல்லக்கூடிய இடம். அப்போ நம்மளுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம். பொதுவாக இந்த மாதிரி தீய கிரகங்கள் 3ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் இதில் ராகு 3ஆம் இடத்தில் உட்காருவதற்கும் கேது 3ஆம் இடத்தில் உட்காருவதற்கும் சற்று பலாபலன்கள் மாறும். இப்போ இந்த கேது 3ஆம் இடத்துல வர்றதுனால நீங்கள் சில முயற்சிகளை ஒரு முறைக்கு இருமுறை செய்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது வரும். எடுத்த உடனே நம்ம ஈஸியாக பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காது. அதிக முயற்சிகளும் எஃபர்ட்ஸும் நீங்கள் போட வேண்டியது வரும். ஆனால் ரிசல்ட்டு பாஸ் அப்படிங்கிறது தான். சில பேருக்கு 1 வாட்டி 3 வாட்டி 2 வாட்டின்னு அட்டன் பண்ணுவாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆனால் முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை இருக்கும். ஆனால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. எல்லாத்துலேயும் ஒரு பெனிஃபிட்ஸ் தான். இப்போ இதில் இதே காலகட்டத்தில் குரு பயிற்சியும் வருது. நம்ம அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட போகிறோம். குரு உங்கள் ராசிக்குள்ளே வருவார். இந்த ராசிக்குள்ள குரு தனது 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது அதனால் சில நன்மைகளும் ஏற்படும். உங்களுக்கு ராகுவும் சனியும் 9ஆம் இடத்தில் இருப்பது தீய பலன். அந்த தீய பலனை நிவர்த்தி செய்யும் விதத்தில் குருவின் பலாபலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு சிரமமான ஒரு நேரம் மாதிரி தெரியுமே தவிர, சிரமத்திற்கு பிறகு சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ பரிகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எப்பயுமே ஜோசியர்கள் பரிகாரம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பரிகாரம் செய்கிறது சிறப்பு. இந்த கேது பகவான் அப்படின்னாலே விநாயகர் வழிபாடு தான். அப்போ கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை நீங்கள் பாருங்கள். அது தங்க கவசம் போட்ட பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஃபோட்டோ கிடைக்கும். அதை வீட்டில் வச்சு வணங்குங்க. முடிந்தால் 6 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லது 1 மாதத்துக்கு ஒரு முறையோ போக முடிஞ்சால் கற்பக விநாயகரை பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும், வருமானத்தை கொடுக்கும், சில டென்ஷன்ஸை குறைக்கும். அதே மாதிரி கும்பகோணத்தில் சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கோயில், குடந்தை நாகேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. நாகேஸ்வரர் கோயில் இந்த கும்பகோணம் மெயில் சிட்டிக்குள்ளேயே இருக்குது. சில பேர் திருநாகேஸ்வரமான்னு கேட்பாங்க. அது வேற கோயில். இது நாகேஸ்வரர் கோயில்னு இருக்குது. இந்த கோயில் தான் முதன்மையான ராகுக்கான ஸ்தலம். அந்த கோயிலுக்கு ஒரு முறையோ 2 முறையோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது போயிட்டு வாங்க. அது சிறப்பான பலனை செய்யும். ஒரு நன்மை தீமை கலந்த ஒரு ராகு கேது பயிற்சியா அப்படின்னா மத்தியம பலனுக்குரிய பயிற்சியாக தான் இது இருக்குது. பெருசாக நம்ம ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. உங்கள் பிறவி ஜாதகத்துக்கு ஏற்றவாறு
நற்பலன் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால் அடுத்த குரு பயிற்சியும் போடுறேன். குரு பயிற்சியில் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இருக்கிற நேரத்துக்கு ராகு கேது பயிற்சியோடு நம்ம பார்த்தோம்னா குரு பார்வை இந்த 9ஆம் இடத்தின் மேலே படுகிறது. குரு வந்து உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஸோ அது சில ப்ரமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் ராகு கேது பயிற்சி நடக்கும்போதே குரு பயிற்சியும் நடக்குது. மே மாதம் குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருக்கணிதப்படி 14/5/2025 அது நடக்குது. ஸோ வாக்கியப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11/5/2025. ஸோ அது உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இதை ரெண்டும் சேர்த்து வச்சு தான் பலன் உண்டு. குரு பயிற்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.